நீங்கள் இந்த பகுதியில் வந்து பார்த்தது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? குறிப்பு வேணும் தான் இந்த பக்கத்தில் வந்தவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு பாஸ்டர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் என்னுடைய கிருபையில் இது என்னது ஒரு வேலை நான் புரியுறதுக்காக சொல்கிறேன். இதில் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு ரூம் எல்லாமே இருக்குமானா நம்ம வந்து நடத்திடலாம். கரெக்ட். அப்புறம் நடத்தி இப்படி இருக்கிறதுக்கு மக்களோட பழகும்போது நம்ம இங்கேயே வந்து தங்கிடலாம். இன்னும் கூட எனக்கு வசதியான வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுக்கலாம். ஆனால் பவுலார் என்ன செஞ்சார்? எல்லாம் தியாகமாக குப்பையை நான் விட்டுறேன். கர்த்தர் அறிகிற அறிவுக்காக அவர் அறிவிக்கிற அறிவுக்காக அவர் குப்பையை நஷ்டமாக நினச்சி விட்டார். அதுங்களெல்லாம் ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்தால் தான் செய்ய முடியும். இல்லை ஆண்டவர் ஏசப்பா இந்த மாதிரி மக்களோட வாழ்ந்துருக்கும்போது நமக்கு என்ன இல்லை கொஞ்ச நாள் கைகளோட வாழ்றதுக்கு எனக்கு ஆசை தான். அன்றைக்கி போனேன் அந்த வீட்டில் நல்லா அன்பா ஆண்டோடைய பிள்ளைகளாக அவங்க நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று நம்ம நிறைய பேர் சந்திப்போம். கூடுதலாக அந்த இந்து ஜனங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் உன்னை பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை, என்னை காக்கு உன்னை எந்தி யாரும் முருகா அப்படின்னு அவர் முருகர் பக்தர் வச்சு அவங்க பாடுறாங்க. என்ன அருமையான பாட்டு. அதுபோல் என்னை ஆண்டர் அழைச்ச ஒரு காரியத்தை நான் பார்க்கும்போது அவரை பாடுற தொழில் தான் எனக்கு, அவரை சொல்கிற தொழில் தான். இந்த இந்து ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு சொல்லி அவங்க இயேசுவை தான் அவங்க முருகன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இறைவா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளும் ஒரு காலம் நம்ம அப்படிதானே இருந்தோம். என்ன சிலைகள் இந்துக்கள் அவங்க சிலையை வச்சு வணங்குறாங்க, நம்ம குறை சொல்லுவாங்க. நான் கிறிஸ்தவன் இயேசுனார் சிலையும் மாதா சிலையும் தூக்கிட்டு தானே தெரிஞ்சேன். மொத்தத்தில் கடவுள் இந்து மதத்துலேயும் கிறிஸ்தவ மதத்துலேயும் சிலை வணக்கம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அறிவிக்கிறதுக்கு அந்த கிறிஸ்தவ ஜனத்தில் அந்த ப்ராசஸ் அறிவிக்கலை, ஆள் இல்லை. அதே மாதிரி இந்து ஜனங்களே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுமா சொல்லி கொடுத்துட்டா எல்லாரும் ஒரே அப்பாவுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்ய போகிறோம். நம்மளால என்ன செய்ய முடியும்? அவர் தான் செய்யணும். கரெக்ட். எனக்கு ரொம்ப இஷ்டம் தான். வீட்டமாக சொல்ல பின்னாலலாம் இந்த கோயில் இருக்கணும். அந்த கோயில் இருக்கணும். அந்த கோயிலுக்கு அங்கே வரும்போது தானே நம்மளை பார்ப்பாங்க. என்ன நம்மளை பார்ப்பாங்க. அப்போ நம்மளை பார்க்கும்போது நம்ம ஆண்டுடைய நிருபமாக இருந்தால் அவங்க படிச்சுக்கிற போகிறாங்க. கரெக்ட். நம்ம அவங்கள ஒரு மாதிரி கழிப்பாகவும் வெறுப்பாகவும் நம்ம வசந்தாவும் நினைக்கவா? ஏசப்பாவே நினைக்கல. ஏசப்பாவே தன்னை தாழ்த்தினார், நம்ம தாழ்த்தினா முடிஞ்சு சார். ஸ்தோத்திரம் பாஸ்டர். எனக்கு இந்த வார்த்தை, இந்த தாழ்மையின் கொஞ்சம் அனுபவங்கள். ஒரு காலம் நம்மளும் ஒரு மாதிரி என்னமோ. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்படி ஒரு டபுள் பெட்ரூம் பெரிய ஹவுஸ், மீடியா எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டரை பெரிய தாலைக்கு வரும்போது அதை விட பெருசாக இருக்குது. இப்படி ஒரு பாஸ்டரை நான் சொல்லும்போது நீங்கள் இந்த இடத்துல இப்படி வருவீங்களா அப்படின்ட்டுலாம் நான் நினச்சி கூட பார்க்கல பாஸ்டர். ஆனால் உங்களுடைய அந்த தாழ்மையின் அந்த ஒரு ஊழியம் எனக்கு இருந்தாலும் எசப்பா நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், தாவீது சொல்கிற ஆகாமியை கூட இருக்குது தங்குறது காட்டு நீ ஆண்டோடைய ஆசீர்வாதத்தோடு குடிசை வீட்டில் தங்குறது எனக்கு சந்தோஷம் கிடையாது. அவருடைய வம்சம் சொல்லிக்கிறோம், அப்புறம் நம்ம இப்படிலாம் வாழ்கிறமேன்னு சொல்லி அப்படி ஒன்றும் சந்தோஷப்படுற மாதிரி. நான் நேற்றுலாம் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் போகிற வீட்டிலாம் ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், நாங்கள் வாழ்ந்த இடம் வந்ததுன்னு காமிப்பேன். நீங்கள் வந்த பிறகு நீங்கள் சொன்ன பிறகு நான் சொல்கிறேன், மூக்குத்தில் எடுத்தமா எடுக்கலை, வெள்ளாளர் தோட்டத்தில் இருந்து எடுத்தமா எடுக்கலை, வெள்ளாளர் வாடகை வீட்டில் இருந்தோம் எடுத்தமா எடுக்கலை. இன்றைக்கி இதை எடுக்கணும், எடுத்து ஒரு நாள் காட்டணும். மேலே போகவும் தெரியும், கீழே இருக்கவும் தெரியும், வாழ்த்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், சாப்பிடவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும். இந்த மாதிரி ஒரு மனப்போக்கத்தை ஒரு நடத்துதலே ஆண்டவர் நமக்கு தாரார். அவரை நினைக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே பாஸ்டர். உங்களை ஆடு மாடு சாப்பிடக்கூடிய அந்த தொட்டிக்குள்ளே அந்த உலகத்தை அசைக்கிற அந்த ஆண்டவரை கிடத்தி இருக்கிறதுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார். நம்மளாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ நினைச்சா நம்மளாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ பேண்டையும் சேண்டையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் எப்படியோ ஆண்டவர் சொல்கிறாங்க. முறையாமடி பார்த்தா பவுலுக்கு முன்னால் நம்ம இந்தியாவுக்கு வந்து தோமாவுக்கு முன்னால் நம்ம எங்கேயோ உள்ள மனுஷன். அன்றைக்கி இந்த கார் உண்டா, பைக் உண்டா, ஃப்ளைட் உண்டா, என்ன அங்கேருந்து வந்து நமக்கு ஆண்டருடைய அன்பை சொல்லணும்னா எவ்வளோ அன்பு ஆண்டருடைய அன்பு நம்ம யோசிப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆண்டருடைய பிள்ளைகளால் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டருடைய பிள்ளைகளாக மாறும்போது சந்தோஷம். அதுதான் இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத சந்தோஷம். இதை நம்ம அனுபவிச்சு நம்ம அதை எனக்கு ஒன்றும் அவ்வளோ நம்ம ஒரு முறை வேணுமே. கரெக்ட். சிஸ்டர், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சிஸ்டர்?
நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சிஸ்டர்? அதான் எல்லாரும் பேசுகிறாங்க, ஆ, செய்யலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அமேன் 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 அமேன். பாஸ்டர் சிஸ்டர், ஆண்டவர் எப்படியும் நடத்துவார். இந்த இடம் ஒரு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த பகுதியில் உள்ள இத்தனை வருஷம் பயன்படாத இடம் இன்றைக்கி அநேகருக்கு ஒரு வெளிச்சமாக கொண்டு வர்றது ஆண்டவரால் முடியும். நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்போம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 200 வீடு, அந்த பக்கத்தில் ஒரு 350 வீடு, இங்கே அதே போல் ஒரு 100 வீடு, அப்படி ஒவ்வொரு ஏரியாஸ் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு 7 ஊர் இருக்குது. சரிங்களா? இங்கே எல்லாருமே இந்த பக்கம்தான், இதுதான் எல்லாருக்கும் ஒரு என்ட்ரன்ஸாகவும் இருக்குது. அதனால் வர்றவங்க போகிறவங்க இந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருக்கும். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ.